புவி வாழ்த்த வாழ்க. தர்மத்தின் பாதையில் செல்பவர்களுக்கு சாபம் கூட வரமாக மாறும் என்பதைத்தான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அர்ஜுனன் சிவபெருமானிடம் இருந்து பாசுபதாஸ்திரத்தை பெற்ற பிறகு இந்திரன் அர்ஜுனனிடம், அர்ஜுனா, தேவர்களுக்கு மேலான கதியை அடைந்திருக்கின்றாய். மாதலி என்பவன் என்னுடைய தேருடன் பூலோகத்திற்கு உன்னை அழைக்கும் பொருட்டு வர உள்ளான். அத்தேரில் ஏறி நீ சொர்க்கலோகத்திற்கு வா, அங்கே உனக்கு நான் எல்லா அஸ்திரங்களையும் தருகிறேன் என்று கூறினார். பின்னர் இந்திரன் அங்கிருந்து மறைந்து போனார். இந்திரனுடைய தேர் வரவே எதிர்நோக்கி அர்ஜுனன் காத்திருந்தான். சற்று நேரத்தில் தேவலோகத்தில் இருந்து ஆகாய மார்க்கமாக மாதலி தேரை கொண்டு வந்தான். அந்த தேர் மிகவும் பிரகாசம் பொருந்தியதாகவும் இடி போன்ற ஓசையுடையதாகவும் இருந்தது. பொன்னிறம் வாய்ந்ததாக இருந்தது. அர்ஜுனனுக்கு முன்னால் பூமியில் அந்த தேரை மாதலி கொண்டு வந்து நிறுத்தினான். உடனே மாதலி தேரில் இருந்து இறங்கி அர்ஜுனனிடம், ஐயனே, இந்திரன் உன்னை காண விரும்புகின்றார். இந்திரனுக்கு மிகவும் பிரியமான இந்த தேரில் ஏறிக்கொள்ளுங்கள், நாம் தேவலோகம் செல்லலாம் என்று கூறினார். உடனே அர்ஜுனன் தான் தவம் இயற்றிய அம்மலையிடம் இருந்து விடைபெற தொடங்கினான். மலையே, முனிவர்களுக்கும் மகிரிஷிகளுக்கும் புண்ணியவான்களுக்கும் நீ தங்குமிடமாக விளங்குகின்றாய். நானும் இங்கு உன் அனுக்கிரகத்தால் மகிழ்வுடன் வசித்தேன். உன்னிடம் தோன்றிய காய்கனிகளை உண்டு வாழ்ந்தேன். அருவி நீரை பருகினேன். குழந்தை தன் தந்தையின் மடியில் தவழ்வது போல உன் மடியில் விளையாடினேன். இப்பொழுது உன்னிடம் இருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன் என்று நன்றி கூறி விடை பெற்றுக் கொண்டார். மாதலி கொண்டு வந்த தேரில் ஏறிக்கொண்டார். அந்த தேர் உயரே புறப்பட்டு செல்ல தொடங்கியது. தன்னுடைய புண்ணிய ஒளி எங்கும் வீசவே எல்லோரும் சென்று கொண்டிருந்தனர். இவற்றையெல்லாம் கண்ட அர்ஜுனன் மிகவும் ஆச்சரியம் அடைந்தான். அந்த தேரானது சொர்க்கத்தின் வாயிலே சென்றடைந்தது. பல அரசர்கள் வாழும் உலகங்களை எல்லாம் தாண்டி இந்திரனுடைய நகரமான அமராவதியை அடைந்தது. வாசனை மிக்க காற்று எங்கும் வீசியது. அங்கு அழகிய நந்தவனம் ஒன்றையும் கண்டார். அழகிய இளம் பெண்களின் கூட்டம் அந்த நந்தவனங்களில் தென்பட்டது. கந்தர்வர்கள், தேவலோக பெண்கள் போன்றோர் அர்ஜுனனை முறைப்படி வாழ்த்து கூறி வரவேற்றனர். தேவலோகத்தில் வாழும் பல சிறப்புடைய தேவர்களை கண்ட வண்ணம் இந்திரனிடம் சென்று சேர்ந்தார். இந்திரனை கண்டவுடன் வணங்கினார். இந்திரன் தன் மகனான அர்ஜுனனை கண்டவுடன் தன் பெரிய கைகளால் தழுவிக்கொண்டார். கந்தர்வர்கள் மிக அழகான சாமவேதம் என்னும் கானம் பாடினார்கள். திருதாசி, ரம்பை, மேனகை, ஊர்வசி, சித்திரலேகை போன்ற தேவலோக பெண்கள் ஆங்காங்கு நின்று நடனமாடினார்கள். தேவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வந்து அர்ஜுனனை பூஜித்தனர். பின்னர் தன் தந்தையிடம் தனக்கு வேண்டிய அஸ்திரங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டார். ஒரு நாள் இந்திரன் அர்ஜுனனிடம், அர்ஜுனா, இந்த சித்திரசேனனை நண்பனாக கொள்வாயாக. இவனிடம் இருந்து நடனத்தையும் பாட்டையும் கற்றுக்கொள். இதன் மூலம் உனக்கு நன்மை உண்டாகும் என்று கூறினார். இந்திரன் கூறியபடியே சித்திரசேனனிடம் அர்ஜுனன் நடனம், இசை ஆகிய இரண்டையும் நன்கு கற்றுக்கொண்டார். ஒரு சமயம் இந்திர சபையில் தேவலோகத்து நடன நங்கையான ஊர்வசி நடனமாடினாள். அர்ஜுனன் சித்திரசேனனிடம் நடனம் கற்றுக் கொண்டிருந்தவன் ஆனபடியால் நடனத்தை அந்நங்கை எப்படி ஆடுகின்றாள் என்பதை அறிதற்காக கண்கொட்டாது பார்த்திருந்தார். நன்றாக ஆடும் பொழுது உற்சாகப்படுத்தி ஊக்கமூட்டவும் செய்தார். இதனை கண்ட இந்திரன் ஊர்வசியை அர்ஜுனன் விரும்புவதாக தவறாக எண்ணிவிட்டார். அதனால் அவர் சித்திரசேனனை அழைத்து ஊர்வசியை அர்ஜுனனிடம் அழைத்து செல்லுமாறு கூறினார். ஊர்வசியும் அர்ஜுனன் மேல் காதல் கொண்டிருந்தாள். ஆதலால் அவள் சித்திரசேனனை அனுப்பிவிட்டு அர்ஜுனன் இருப்பிடத்திற்கு சென்றார். அர்ஜுனனிடம் வாயில் காப்போர் ஊர்வசியின் வருகையை தெரிவித்தனர். இரவு நேரத்தில் மிகுதியான அலங்காரத்துடன் ஊர்வசி தன்னை நாடி வந்திருப்பதை அர்ஜுனன் அறிந்து வெட்கம் கொண்டார். அவளை பார்த்து குருவை சீடன் வரவேற்பது போல தலை குனிந்து பணிவுடன் வரவேற்றார். பின்னர் அவளை பார்த்து, என் தாயே, தாங்கள் இரவு நேரத்தில் இங்கு வந்ததற்குரிய காரணம் யாது என்று கேட்டார். அதற்கு ஊர்வசி, அர்ஜுனா, இந்திரனுடைய கட்டளைப்படி சித்திரசேனன் என்னை உன்னிடம் அனுப்பி வைத்தான். நான் இந்திர சபையில் நடனமாடிய பொழுது நீ என்னை இமை கொட்டாமல் பார்த்திருந்தாய். இதனை இந்திரனும் பார்த்துள்ளார். எனவே இந்திரன் என்னை உம்மிடம் அனுப்பி வைத்துள்ளார். மேலும் நானும் உன்னை விரும்புகிறேன். அதனால்தான் நான் உன்னிடம் வந்தேன். என் விருப்பத்தை நிறைவேற்று என்று கூறினாள். ஊர்வசி சொன்னதை கேட்டு அர்ஜுனன் திடுக்கிட்டார். இதனை அவர் எதிர்பார்க்கவே இல்லை. அதனால் அவர், அழகுடைய தேவதையே, ஊர்வசியே, நீ என் குரு பத்தினி போன்றவள். அது மட்டுமல்லாது புரூரவன் என்பவர் எம் குல முன்னோர். அவர் உம்மை மணந்து கொண்டு ஆயு என்னும் குமாரனை பெற்றார் என்பது தங்களுக்கு நினைவிருக்கலாம். அதனால் நீங்கள் எங்கள் குருகுலத்துக்கு மாதா ஆகின்றீர். எனவே தங்களை நான் தாயாகத்தான் ஏற்க முடியும். வேறு எவ்வகையாலும் நான் எண்ண முடியாது. மேலும் தாங்கள் நாட்டியமாடிய பொழுது கண்கொட்டாமல் உற்று பார்த்ததற்கு காரணம் நீங்கள் நினைத்த மாதிரி எண்ணத்தினால் அன்று.
சித்திரசேனனிடம், நான் நாட்டியக்கலை பயின்றவன். நான் கற்ற நாட்டியக்கலை மூலம் உங்கள் நாட்டியக்கலையின் தரத்தை அளவிட்டு பார்க்கத்தான் அவ்வாறு உற்று பார்த்தேன். வேறு மாதிரியான எண்ணமே எனக்கு கிடையாது. என்னை மன்னித்து விடுங்கள். எனவே வேறு வகையான எண்ணத்துடன் என்னை நெருங்க வேண்டாம் என்று கண்டிப்பாக கூறிவிட்டார். இதனை கேட்ட ஊர்வசி ஏமாற்றம் அடைந்து, வீரனே, என்னை குரு ஸ்தானத்திலோ தாய் ஸ்தானத்திலோ வைத்து எண்ணுவது தகாது. நாங்கள் தேவதைகள். எங்களுக்கு இந்த உலக கட்டுப்பாடுகள் எல்லாம் கிடையாது. தவத்தால் சிறப்புடைய யாரும் என்னை சேரலாம். அதனால் குற்றம் ஒன்றும் ஏற்படாது. உறவு முறை என்பது எங்களுக்கு கிடையாது. எனவே என்னை ஏற்றுக்கொள் என்று வேண்டினாள். அவள் கூறியதை கேட்க சகியாத அர்ஜுனன், ஊர்வசியே, குந்தி அன்னையும் மாதிரி தாயும் இங்குள்ள இந்திராணியும் எனக்கு எவ்வாறு தாய் உறவு முறையினரோ அவ்வாறே நீங்களும். மரியாதைக்குரிய தாங்கள் இவ்வாறு பேசுவது தகுதியன்று. இங்கிருந்து போய்விடுங்கள் என்று மனவேதனையுடன் கூறினார். அர்ஜுனனின் இந்த கண்டிப்பான வார்த்தைகளை கேட்டு ஊர்வசி அதிர்ச்சியும் அவமானமும் கோபமும் அடைந்தார். அர்ஜுனா, நானே உன்னை நாடி வந்தும் என்னை ஏற்காது அவமதித்து விட்டாய். நீ ஒரு பெண்ணாக இருந்தால்தான் என்னுடைய கஷ்டம் உனக்கு புரியும் என்று கூறி பெண்களின் மத்தியில் பேடியாகி திரிவாயாக என்று சாபமிட்டு மிக்க கோபத்துடன் அவ்விடத்தை விட்டு அகன்றார். ஊர்வசியின் சாபத்தை பெற்ற அர்ஜுனன் பெரிதும் மனத்துயரம் கொண்டார். பொழுது புலரும் வரை காத்திருந்தார். காலையில் சித்திரசேனனிடம் நடந்ததை கூறி வருத்தமுற்றார். அவர் கூறியதை சித்திரசேனனும் இந்திரனுக்கு தெரிவித்தார். இந்திரன் துயரத்தில் மூழ்கியுள்ள தன் மகன் அர்ஜுனனை வரவழைத்து, நல்ல பண்புடைய மகனைத்தான் குந்தி தேவி பெற்றெடுத்துள்ளாள். நீ கொண்ட உறுதி மிக சிறந்தது. 13வது ஆண்டு நீங்கள் அஞ்ஞான வாசம் செய்ய வேண்டும் அல்லவா? அப்பொழுது இந்த சாபம் உனக்கு பயன்படும். ஊர்வசியின் இந்த சாபத்தை பயன்படுத்தி இந்த ஓராண்டை கழித்து விடு. இப்பொழுது ஊர்வசியும் மனமாறி நீ எப்பொழுது விரும்புகிறாயோ அப்பொழுது ஓராண்டிற்கு பெண்ணாக இருக்கலாம் என்று சாப விமோசனம் தந்துள்ளாள். அக்காலத்தில் ஊர்வசியின் சாபத்தை நன்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். எல்லாம் நன்மைக்கே என்று ஆறுதல் மொழி கூறினார். இன்றைய பதிவில் இருந்து அர்ஜுனனுக்கு ஊர்வசி கோபமாக கொடுத்த சாபம் இனி வரப்போகும் 13வது வருடம் அஞ்ஞான வாசத்தில் அர்ஜுனன் பெண்ணாக மாறி நாட்டியக்கலை கற்றுக் கொடுக்கும் ஆசிரியையாக இருப்பார். இங்கு தர்மத்தின் வழி அர்ஜுனன் சென்றதால் தான் ஊர்வசி கொடுத்த சாபம் கூட வரமாக மாறுகிறது என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ளலாம். இனி வரும் சுவாரஸ்யமான நிகழ்வை அடுத்து வரும் மகாபாரத பகுதியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். புவி வாழ்த்த வாழ்க. ஆனந்தம், ஆத்மானந்தம்.